بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. قال رسول الله صلى الله عليه وسلم: الراحمون يرحمهم الرحمن يرحموا من في الأرض يرحمكم من في السماء، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கேரளா வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு எனும் பேரிடர், அதனால் பன்னூற்றுக்கணக்கான உயிர்கள் இழப்பை சந்தித்திருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடு வாசல்களை இழந்து சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். பல குழந்தைகள் பெற்றோரை இழந்து வாழக்கூடிய குழந்தைகள், தங்களுடைய கண்ணுக்கு முன்பே குழந்தைகளை பாதுகாக்க முடியாத கையறு நிலையில் இருந்த பெற்றோர் என்று ஒரு சோகத்தின் மிகப்பெரிய பட்டியல் ஒரு புறம் எழுகிறது. இன்னொரு புறத்தில் விளிம்பு நிலையில் இருந்த உதவி தேவைப்பட்டு இக்கட்டான நேரத்தில் இருந்த அந்த மக்களை பாதுகாப்பதற்கும் உயிரிழந்த அந்த உடல்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கும் ஒரு பெரிய டீம் வேலை செய்வது. இதுவும் நமக்கு தெரியும். ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னொரு பக்கம் அந்த உடல்களை கொண்டு வருவதும் காயம்பட்டவர்களை காப்பாற்றி வருவதும் ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொல்வதை விட ஒரு சவாலான பணியாக இருந்தது. இராணுவம், பேரிடர் மீட்பு குழு, காவல்துறை, பொதுமக்கள் வாலண்டியர்ஸ், மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்கள் என்று ஒரு பெரிய குழு மிக கடுமையாக போராடி அந்த பணியை செய்தது. இதுவும் நாம் செய்திகளில் பார்த்த விஷயம். உண்மையிலேயே ஒரு பெரிய அர்ப்பணிப்புணர்வோடு தான் எல்லோரும் அந்த சேவை பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். நம்மை போன்ற சகோதரர்கள் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் அவர்களுக்காக துவா செய்தோம். நம்மின் முடிந்த அளவிற்கு சில உதவிகளை சில வழிகளில் நாம் செய்திருக்கின்றோம். ஆனால் அந்த இடத்திலிருந்து உடல்களை எடுத்து வந்த அந்த டீம் கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்த அந்த குழு, காயம்பட்ட மக்களை காப்பாற்றிய அந்த குழு, அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்த மருத்துவர் குழு என்று ஒவ்வொருவரும் மிகுந்த நன்றிக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். அதில் சந்தேகமே இல்லை. அதில் குறிப்பாக ஒரு பெண்மணியின் துணிச்சலான ஒரு நடவடிக்கை உலகம் முழுவதும் வைரலாக மாறியது. சஃபீனா என்ற ஒரு முஸ்லிம் நர்ஸ் பெண்மணி
எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்போம். கட்டப்பட்ட கயிறில் தொங்கியவராக முதல் உதவி சிகிச்சை தரக்கூடிய பொருட்களை ஒரு பெட்டியில் வைத்து அதை அப்படியே இறுக பற்றி பிடித்துக் கொண்டு அந்த கயிற்றில் கீழே வேகமாக ஓடக்கூடிய ஆற்றுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கயிறில் பயணம் செய்து பல மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சு அவங்கள கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்திருக்கோம். நேற்றைய இந்திய சுதந்திர தினத்தின் 78வது சுதந்திர தின விழாவில் தமிழகத்தின் முதல்வர் சுதந்திர கொடி ஏற்றிவிட்டு சிலருக்கு பரிசுகளையும் பதக்கங்களையும் வழங்கிய பொழுது ஒரு மிகச்சிறந்த சாதனை பெண்மணிக்கான விருதை இந்த சகோதரி நீலகிரி மாவட்டம் கூடலூரை சார்ந்த நர்ஸ் சபீனா அவர்களுக்கு வழங்கினார் என்பதை நம்ம ஓரளவு தெரிந்திருக்கலாம். பத்திரிகை வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக. இது நேற்றைய தினம் அவர் இப்படி கௌரவிக்கப்பட்டார். துணிவு மற்றும் சாகச செயல்களுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது என்றும் தங்கம் முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் 5 லட்சம் ரூபாய் பணமும் விருதின் பரிசாக வழங்கப்பட்டது. ஆனால் உண்மையில் இந்த பணத்தையும் பரிசையும் விட வயநாட்டில் நிலச்சரிவு மீட்பு பணியின் போது நர்ஸ் சகோதரி ஆற்றிய பணி இதைவிட மிக பெரியது என்பதை நாம் அறிவோம். சகோதரர்களே, ஒரு வயநாடு நிலச்சரிவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதிகம் பாதிக்கப்பட்ட ஊர் முண்டக்கை என்கிற ஊர். நாமும் சென்றிருந்தோம், சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏறக்குறைய 450 வீடுகள் இருந்த இடத்தில் 50 வீடுகளை தவிர்த்து இப்பொழுது எந்த வீடுகளும் இல்லை என்ற நிலை. பிரமாண்டமிக்க அழகிய மஸ்ஜிதுகள், அதற்கு முன்னால் பல கார்கள் நிறுத்துவதற்குண்டான இடவசதிகள் உள்ளிட்ட மஸ்ஜிதுகள் கூட அந்த மஸ்ஜிதை ஒட்டி இப்பொழுது ஒரு அதல பாதாளமான ஒரு இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பெரும்பாலும் நம்முடைய ஆரம்பகட்ட வீடியோக்களில் செய்திகளை பார்த்திருப்போம். சூழல் மலையிலிருந்து வாலண்டியர்ஸ் டீமும் சரி, ரெஸ்கியூ டீமும் சரி, மருத்துவ குழு அங்கிருந்து பணி செய்யும். அதற்கு அடுத்து மருத்துவ குழுவில் ஷிஹாப் தங்கள் மனிதநேக மையம் குழுவில் மையம் குழுவை சார்ந்த சகோதரர்கள் தன்னார்வலராக அந்த பணிக்கு சென்றிருந்தார். கொண்டு சென்ற மருத்துவ பொருட்கள் தீர்கின்ற சூழல் இருந்ததினால் அடுத்து தங்களுடைய பணியாளர்களுக்கு சொன்னாங்க. குறிப்பாக இந்த சகோதரிக்கு சொல்லப்பட்டது, நீங்க இன்னும் சில அதிகப்படியான மருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு விரைவாக வாருங்கள். உடனடியாக அந்த சகோதரி புறப்பட்டு அங்கே செல்கிறார். ஃபர்ஸ்ட் வேற குரூப் போயிடுச்சு. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. இவங்க இருக்கிறது 70 கிலோமீட்டர். இரண்டாவது அழைப்பு வந்தவுடன் உடனடியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். புறப்பட்டு காயம்பட்டு வருபவர்களுக்கு மருந்திடுகின்ற சூழலில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம், இன்னொரு முறை நிலச்சரிவு ஏற்படுகிறது, எல்லோரும் வேகமாக இந்த இடத்தை காலி செய்து ஓடுங்கள் என்று சொல்ல எல்லோருமே அந்த இடத்தை விட்டு ரெஸ்கியூ டீம் உட்பட எல்லாரும் அப்படி வேற வழி இல்லை ஓடுறாங்க. அங்கு குறிப்பிட்ட தூரத்திற்கு சென்று அங்கே போய் நிற்கின்றார்கள். அப்ப இந்த டீம் இவங்களுடைய குழு பேசிக்கிறது, நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நீங்க வந்தோம், இப்ப நம்ம இங்க பயந்து இங்க நின்றுட்டோம்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும், அதனால நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த குழு உள்ளுக்குள் செல்கிறது. அதுல இந்த சூரன்மலைங்கிற மலை பகுதிக்கும் முண்டக்கை என்ற பகுதிக்கு மத்தியில் மிக பிரமாண்டமிக்க ஆறு ஓடுகிறது. ஆறுன்னு சொன்னா ஆறு ஒரு சிறிய பகுதியா இருந்திருக்கும். இப்பொழுது அந்த தண்ணீர் ஒரு மிகப்பெரிய ஆறாக அந்த எழுதியாவே மாற்றிவிட்டது. முண்டக்கை பகுதியிலிருந்து நிறைய ஜனாசாக்கள் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம், நிறைய பேஷன்ஸையும் கொண்டு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் சாமலை வந்துகிட்டு இருக்காங்க. சிதிலமடைந்த உடல்கள், பாடிகள் வருது. இதை எல்லாத்துக்கும் ஒரு அந்த பாலம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் போறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லாம போச்சு. அப்பதான்
ரோப் கயிறு கட்டப்பட்டு, இந்த பாலத்தை கடப்பதற்கு கயிறு கட்டப்பட்டு, அந்த கயிறுகளின் வழியாகத்தான், அந்த ரோட்டின் வழியாகத்தான் பாடிகளும் கொண்டு வரப்படுகிறது, பேஷண்ட்களும் கொண்டு வரப்படுறாங்க. அப்படி கொண்டு வரப்படுகின்ற நேரத்தில் அத ஆச்சரியமா இருக்கு நம்ம கேட்கறதுக்கு. அந்த ரோப் இயக்கப்பட்டது கூட ஜேசிபி போன்ற இயந்திரங்களின் மூலமாக அது மேல தூக்கி பிடிக்கும் போது மேல போறது மாதிரி, அது கீழே விடுகின்ற பொழுது கீழே இறங்குறதுக்கு மாதிரி. என்ன செய்ய முடியும் அந்த இடத்தை? வேற எதுவும் இது பண்ண முடியாது அல்லவா? அதுல சமீபத்துல கேட்க ஆச்சரியம். இந்த சூழல்ல இவங்க ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்காங்க, ஆற்றுக்கு அந்த பக்கம் ஜனாசாவும் வரிசையா வைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் பேஷன்ஸ் இருக்கிறாங்க, முதல் உதவிக்கு தேவைப்படக்கூடிய உயிரோடு இருப்பவர்கள் இருக்கிறார். இப்ப இங்க இருந்து அங்கே போய் அந்த மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களை ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப இந்த டீம்ல உள்ளவங்கள்ட்ட கேட்கப்படுது, இவங்க வாலண்டியர்ஸ் டீம், உங்க வாலண்டியர்ஸ் டீம், உங்கள்கிட்ட மேல் நர்ஸ் இருக்காங்களான்னு கேட்கப்படுது. இல்ல, எங்கள்கிட்ட மேல் நர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க சும்மா இருந்தாங்க. ஃபீமேல் நர்ஸ் 3 பேர் இருக்காங்க, மேல் நர்ஸ் இல்லை. அப்ப உடனே அந்த பணிக்காகத்தான் கேட்கிறாங்க போகணும் அப்படின்னு. அப்ப இந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, நான் வேண்டாம் அதை செய்யறேன் அப்படின்னு. உடனே அவங்க அந்த ஆபீசர் தானே கேட்டிருப்பாங்க, இல்லவா அப்பெல்லாம் நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு. இல்ல, நான் தைரியமா போறேன் அப்படின்னு சொல்றான் அந்த பெண். ஓகே, அந்த டீமும் ஒத்துக்கிடுச்சு. அவங்கள அதிகாரிகளை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெண் தயாராகிறார். அவங்க அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த ரோப்ல கட்டப்பட்டு மெடிசன்ஸ் அடங்கிய பெட்டியை பத்திரமா பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் கீழேயோ கரை புரண்டு ஓடுகின்ற ஆறு, விழுந்தா சேப்பர் க்ளோஸ். ஒரு மகள் மட்டும், வேற யாரும் கூட சிங்கிள் பேரண்ட் மாதிரி தெரியுது. இந்த பெண் வேற சொல்றாங்க, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டது. இது ஆண்கள் கூட போக மாட்டேன்னு, உங்களுக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு பயம் இல்லை என்று சொன்னால் கூட தப்பாகும். அழகான வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்துல எதுவும் தெரியல. அந்த பகுதியில் இந்த பேஷன்ஸ் மட்டும்தான் கண்ணில் படுறாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே, அப்பதானே அவங்களை பாதுகாக்க முடியும் என்ற சிந்தனை மட்டுமே எனக்கு இருந்தது. அதனால வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. அவங்க உண்மையிலேயே இது போல பெரிய விஷயமாகும் நினைக்கவே இல்லை. என்ற கடமை நான் செய்வதை செய்யணும். அவங்களே ஏற்கனவே அந்த மனிதநேய சிகாப்தங்கள் மனிதநேய அந்த அறக்கட்டளையின் சார்பாக கேன்சர் பேஷண்ட், இன்னும் சொல்ல போனா கேன்சர் பேஷண்ட்லையும் கடைசி கட்டத்துல இருக்கவங்க, மௌத்தை நோக்கி பயணிப்பவர்கள், அவங்களால அதுக்கடுத்து கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள், இவங்களை கவனிச்சு கொள்ளக்கூடிய பணியில் இருந்த அந்த சகோதரி. எனக்கு அந்த அவங்க மட்டும்தான் தெரிஞ்சாங்க. இடையில ஒன்றும் பெருசா எனக்கு அதை பத்தி கவனங்கள் போகல. அந்த டீம் மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு சொல்லிருமா அது இதுன்னு சொல்லி, இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் அல்லாஹ் இருக்கா, அல்லாஹ் ரொம்ப அந்த இடத்துல கொடுக்குறான். அந்த பெண் கடந்து சென்றார்கள். அந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க, வச்சாங்க, பாதுகாப்பு கூட்டிட்டு வந்தாங்க என்பதெல்லாம் தகவல். இந்த வீடியோவோட எப்படி வந்தது என்பதை சொல்கின்ற பொழுது, யதார்த்தமா ஒரு அப்பாவியாக ஒரு பெண் இப்படி அனுப்பும் பொழுது கீழே இருக்கவங்க, முக்கியமா ஆபீசர்ஸ் அதை போட்டோ இருப்பாங்கல்ல, வீடியோ எடுக்கிறாங்க. இவங்களும் யதார்த்தமா, சரி நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு கொடுங்க, நான் வந்து என் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறேன், ஒரு சாதாரணமான ஒரு இயல்பான உள்ள விஷயமா இருக்கு. ஆனா போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த வீடியோ பார்க்கின்ற பொழுது அந்த சகோதரி சொல்றாங்க, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் இதை வச்சுக்கிறல, நான் எதையுமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அதுக்கு எடுத்துதான் ஓடிடும் இல்ல, கையில ஒருத்த கையில இருந்தா கடகடன் போயிடும். அது தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் பரவியது. உலகமே ஆச்சரியப்பட்டது, ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டியது. நாம் தமிழக அரசுக்கும் கூட நன்றி சொல்லணும். ஒரு திடீரென சமீபத்தில் ஏற்பட்ட நிகழ்வு தான், நேற்று சுதந்திர தினம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட நிகழ்வு. தமிழகத்தினுடைய கடைக்கோடி கூடலூர் என்பது ஊட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் கீழே போகணும். எல்லை தான். கூடலூர்ல இருக்கவங்களே கணிசமா மலையாளம் பேசுவாங்க ஏறக்குறைய. அதை தாண்டி ஆச்சுன்னா ஏறக்குறைய மலையாளங்கிறது. அதை தாண்டி ஒரு 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் தமிழகத்தின் எல்லை இருக்கு. அந்த ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த சாதனை பெண்ணை இனம் கண்டறிந்து இந்த கௌரவிப்பு சென்றது என்பது உண்மையிலேயே அது பாராட்டிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது. நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களை, நாம் இந்த தகவலை சொல்வதற்கு, அதாவது பொதுவாக ஒரு இலக்கை நிர்ணயிக்கின்ற பொழுது, நமக்கான ஒரு கடமையை செய்ய முற்படுகின்ற பொழுது,
நமக்கான ஒரு இலக்கிய நிர்ணயம் செய்கின்ற பொழுதும் எனக்கு வேறு எதுவுமே இடையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடியவைகள் தெரியவில்லை என்பது இருக்கிறது. இது சாதாரணமான வார்த்தை அல்ல, சாதாரணமான வார்த்தை அல்ல. யார் சாதிக்க முடியும் என்பதை சொல்கின்ற நேரத்தில் யார் ஒரு இலக்கை ஏற்படுத்தி அந்த கடமையை யார் செய்ய வேண்டும் என்பது குறியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இத்தகைய வாய்ப்புகள் கிடைக்கும் என சொல்லப்படும். இதுல நம்முடைய சகோதரிக்கு நம்ம கிடைச்சதுனால நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், பெருமிதம், அதுல ஒன்றும் மாற்ற கருத்தே இல்லை. அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வெளியே வந்த பொழுது இஸ்லாமிய உலகம் மிகுந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஆஷா. இன்னமும் அந்த ஹிஜாபுடைய தோற்றம், அன்னைக்கும் ஹிஜாபுடைய தோற்றம் தான், அதுக்கு அடுத்தும் பேசுகின்ற பொழுதெல்லாம் ஹிஜாபுடைய முழு தோற்றத்தில் தான் அந்த சகோதரி இருக்கிறார். பொதுவாக இஸ்லாமிய முஸ்லிம்களாக நமக்கும் மருத்துவத்துறைக்கும் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு நெருக்கமான பங்களிப்பு உண்டு. இன்னைக்கு மருத்துவத்துறையில நம்முடைய சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் நீட் போன்ற தேர்வுகள் அது இதுன்னு வச்சு இன்னும் நிறைய யாரும் போக முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுகின்ற அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு. எண்ணற்ற மருத்துவர்கள் வேண்டும். இந்த மருத்துவ பணி இருக்கு, இது காசு கிடைக்கும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா அதற்கு முன்பாக அதை மட்டும் இஹ்லாஸா செஞ்சுட்டா காசு தானாக வரும். அந்த பணிக்கு மிக எதுவுமே இல்லை, மிக மிக மேலான பணி. நம்ம பாக்குறோமா இல்லையா? ஸ்மெல் வரும். பையன் பக்கத்துல இருக்கிறது யோசிப்பாரு, அவனை டாக்டர் யோசிக்க மாட்டான். அந்த பணி என்பது சாதாரணமானது அல்ல. சரி, இன்னைக்கு எதுக்கு சொல்ல வர்றோம்? அந்த துறைகளிலும் நம்மை முஸ்லிம்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அது குதிரை கொம்பாக இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவம் மட்டுமே அல்ல, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பல பணிகள் இருக்கு, பல படிப்புகள் இருக்கு. அதன் வழியாக முக்கியமான பல்வேறு பணிகளையும் மாற்ற முடியும், சம்பாதிக்கவும் முடியும். துபாய் போன்ற ஏரியாக்கள்ல, அபுதாபி, துபாயில சொல்றாங்க, சில சமயங்கள்ல மருத்துவர்களை விட நர்ஸுகளுக்கு அதிகமான சம்பளம் இருக்கு இல்லையா அப்படின்னா, அவங்களுடைய தேவைகள் அதிகம், அவங்களுடைய பணிக்காக அவங்களுக்கு ரொம்ப உதவிகளும் பல்வேறு சலுகை வழங்கப்படுகிறது, நல்ல சேவை கொடுக்கப்படும் சொன்னோம். அது ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு உயர்ந்த சேவை மனப்பான்மையோடு இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள் அந்த துறையிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது, அதற்கான ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அதில் முழுமையான பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்று, இயல்பான மருத்துவத்துறை, இதுக்கும் நான் சொன்ன மாதிரி முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. சொன்னா ஆச்சரியமா இருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, 200 ஆண்டுகளுக்கு, 2000 வருஷத்துக்குலாம் முன்னாடி இல்லை, மேற்கத்திய உலகம் மருத்துவத்தை கண்டுகொள்ளவே இல்லை. அதுதான் உண்மை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டாங்க, மந்திரவாதிகள் மட்டுமே செல்வாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, மருத்துவம் பார்க்க கூடாதுங்கிற ஒரு சிந்தனையாளர்கள் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கு. அப்பொழுது ஒட்டுமொத்தமாக அப்படி இருந்தது, அப்படி யாரும் போக மாட்டாங்க, போகக்கூடாது என்பது நிலை, விதிக்கு மாற்றம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி ஒரு சிந்தனை ஐதீகம். அதனால 200 வருடங்களுக்கு முன்பு வரை மருத்துவத்துல யூரோப்பியன்ஸ் அவங்க மிக பின்தங்கிய நிலையில தான் இருந்தாங்க. அது போகக்கூடாதுங்கிற சிந்தனை அவரிடத்திலே இருந்தது. ஒரு தந்தை, அந்த இளைஞன் அவர் பாதிக்கப்படுகிறார், அவருடைய மகன் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போகாம வீட்டிலேயே 6 மாசம் அழைச்சு வச்சிருந்தான், பல நாட்கள் அழைத்து வைத்திருந்தார். கடைசியில் இறந்து விட்ட தகவல் கேள்விப்பட்ட பொழுது அந்த இளைஞனுக்கு ஒரு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சொல்லுவாங்க, அதற்கு பின்பிருந்துதான் மருத்துவத்தின் பக்கம் அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது கவனத்தை திருப்பினார்கள் என்று சொல்லப்படும். ஆனால் இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்கிய அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே சொன்னாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலஹு தவாஅன். அல்லாஹ் எந்த ஒரு நோயை தந்தாலும் அதற்கான மருந்தையும் சேர்த்து இறக்கி வைத்திருக்கிறான். ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோய்க்கான மருந்தும் இருக்கிறது என்று சொன்னார். ஒன்று, நோய் நொடிகளுக்கு மருந்திட்டுக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, ஒரு நோய்க்கான மருந்து இல்லையானால்
அதை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று அர்த்தம். ஏன்னா இருக்கு சில சொன்னாங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான், நமக்கு தெரியல. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை பார்க்கத்தானே செய்யறோம். ஒரு நோய் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு அதற்கு மருந்து இல்லை, இன்னைக்கு அதுக்கு மருந்து வந்துருச்சு. இதை போன்று இருக்கும். இன்று மருந்து இல்லாத பல்வேறு நோய்கள், மருந்து உண்டு. ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அதன் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்பது பொருளாக இருக்கும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த சிந்தனை நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று தூண்டியதோடு எந்த நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை தூண்டினார்கள் என்றுதான் அர்த்தம். இது ஒரு புரட்சிகரமான வார்த்தை. அரபு நாட்டில் கூட மக்கள் நோய்வாய்ப்பட்டால் மந்திரவாதிகளை தேடி ஓடிய காலம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கலாம். சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, ஓதி பார்க்கறதுக்கு மதீனாவுக்கு வந்த புதியதுல வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்தாங்க. ஓதி பார்த்தது இருக்கிறது, ஓதி பார்க்கலாம். ஓதி பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மருத்துவத்தில் அழைத்து செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது ஆச்சரியப்பட்ட மக்கள், நீங்க சொல்றீங்களா, நீங்களா சொன்னீங்க மருத்துவத்தை கூட்டு போங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா இவங்க பெரிய மகான், பெரிய இறைநேசர், அல்லாஹ்வுக்கு அழைப்பவர்கள், இவங்க டாக்டர்கிட்ட போக சொல்றாங்களா அப்படின்னு யோசிச்சாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ததாபு இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே நோய்களுக்கு மருந்திட்டுக் கொள்ளுங்கள். மருந்து இல்லாமல் எந்த ஒரு நோயையும் அல்லாஹ் இறக்கி வைப்பதில்லை என சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் சில பேர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹல் ஃபீ தவாஇன் தஆதாஹு வ பிகாயத்தின் அத்தஹிதுவா ஹல் தன்னஹு ஹாதிஹி மின் கத்ரில்லாஹ், நாங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்வது அல்லாஹ்வின் விதியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எதிரானதாக ஆகுமா என கேட்க அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பல்ஹிய மின் கத்ரில்லாஹ், நோய் ஒரு விதி எனில் அதற்கான மருத்துவமும் ஒரு விதிதான் என்றார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை சோதரர்களே, உலகம் மருத்துவத்தில் பின்தங்கி இருந்த நேரத்தில் அரபு நாட்டில் மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கி வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பல்வேறு சிறப்புகளில் ஒன்று, ஏராளமான மருத்துவ குறிப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துள்ளார். சித்தன் நபி அப்படிங்கிற ஒரு கிதாப் ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. நபி மருத்துவம் அப்படின்னு அதற்கு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு பொருட்கள், இதனால இந்த பலன், இதனால இந்த பலன், கருஞ்சீரகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்தை தவிர எல்லாவற்றுக்கும் அதில் மருந்து உண்டு அப்படின்னா, மரணத்தை தவிர, மௌத்தை தவிர்த்து எல்லாத்துக்கும் அதுல மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல்வேறு மருத்துவ குணம், மருத்துவ பொருள், மருத்துவ வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியெல்லாம் இருந்ததால் தான் இஸ்லாமிய உலகம், இஸ்லாமிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் மருத்துவ துறையில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை முன்னெடுத்தார். இப்னு சீனா ரஹ்மஹுல்லாஹ், அவங்கள இப்னு சீனாங்கிறது பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியாது, அவிசென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மால நினைச்சுக்கிட்டாங்க யாரோ யூரோப்ல உள்ள ஒருத்தம் போல இருக்கு அவிசென்னா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, இப்னு சீனா இன்றைய உஸ்பெகிஸ்தான்ல அந்த பகுதியில பிறந்தவங்க. 980 பிறந்து கிபி 1037 மரணத்தை தழுவியவர். இன்றிருந்து சுமார் ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய இப்ப 24 இன்னொரு 12 வருஷம் 1000 வருஷங்கள் என்று அர்த்தம். ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய ஒரு மாமேதை, பல துறைகளின் விட்ட குறிப்பாக மருத்துவ துறையில் ஒரு மிகப்பெரிய முடிசூழா மன்னர் என்று சொல்லலாம். நவீன மருத்துவத்திற்கு மிக முக்கியமான வழிகாட்டுதலை தந்தவர்கள் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லப்படும். அவங்க ஒரு கிதாப் எழுதினாங்க, அல் கானூன் ஃபி திப், மருத்துவத்தின் சட்ட களஞ்சியம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு கிதாப் எழுதினாங்க. மிக பிரமாண்டமிக்க பல்வேறு வால்யூம்களை கொண்டது. மருத்துவ உலகில், நாம் மட்டுமல்ல, மருத்துவ உலகம் உலகளாவிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களில் மிக ஃபேமஸ் புக்காக, மிக 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 முக்கியமான புத்தகமாக இதை கருதுகிறது. சொல்ல போனால்
அதாவது 11ஆம் நூற்றாண்டு 1037 மௌத்தானங்கள்ல 11ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டு வரை 1650 வரை 50 வரைக்கும் இந்த புத்தகம் மருத்துவத்துறையின் பாட புத்தகத்தில் மிக முக்கிய இடம் வகித்தது. சொல்லுவாங்க, ஒருத்தருடைய நூல் நீண்ட நெடுங்காலம் சிலபஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய நூல் தான். இது பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கூட புதிய பதிப்பு வந்திருக்கிறது. இங்கிலீஷ்ல அதை சொல்கின்ற பொழுது தி கேனன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேனன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ ஒரு ஸ்கேன் மிஷினுக்கு அப்படி சொல்லலாம். இது மாதிரி ஏதோ ஒரு ஆங்கில பேரு, யாரோ ஒரு கானூன் என்ற அரபி வார்த்தை தான் கேனன் என்று பயன்படுத்தப்படுகிறது. அது கானூன் என்பதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் அது. சகோதரிகள், இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மேதைகள் உருவாவதற்கு காரணம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதுதான் உண்மையிலும் உண்மை. அது உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமிய மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறார். சமீப காலத்தில் பல்வேறு சூழல்களால் அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றும் இருக்கிறார்கள். நம்முடைய பெர்சன்டேஜிற்கு தகுந்தவாறு இருக்கிறோமா என்று கேட்டால் அது குறைவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நர்ஸ் பணி என்பது இன்னும் மிக முக்கியமானது. மருத்துவர்கள் சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனா அவர்கள் தான் கூடவே இருந்து பல்வேறு பணிகளை செய்பவர்கள். யூரின் வரலைன்றாலும் சரி, டாய்லெட் வரலைன்றாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய மோசமான புண்ணுக்கு மருந்திடுவதாக இருந்தாலும் சரி, கட்டுப்போடுவதாக இருந்தாலும் சரி, அதை சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அந்த பணி நர்ஸுகளுக்கு. நர்ஸுல மேல் நர்ஸ் ஃபீமேல் நர்ஸ் ரெண்டு ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் அந்த பணியில பெண்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். காரணம், இயல்பாக மென்மையான சுபாவமுடையவர்கள், இயல்பாக அதிக இறக்கமுடையவர்கள் என்பதால் அந்த பணிக்கு அவர்கள் பெரும்பாலும் பொருந்தி போகிறார்கள் என்பது உண்மை. அதனால்தான் சில யுத்த இடங்களில் முக்கியமான சஹாபி பெண்மணிகள் இந்த உயர் நர்சுடைய பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள், நர்சிங் பணியை செஞ்சிருக்கிறார். உஹது யுத்தத்தை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது மிக முக்கியமாக பல்வேறு சஹாபி பெண்மணிகள், ஆயிஷா பின் அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு ஐமன், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா, ஹன்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் எண்ணற்ற அன்சாரி பெண்கள் உட்பட பலர் இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவத்தின் மிக முக்கியமான பல்வேறு பகுதிகளில், அதாவது ரத்தம் குத்தி வாங்குதல், ஹிஜாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருது. தேவைக்கு அதிகமான ரத்தம் இருக்கின்ற பொழுது அதனால் எந்த பெரிய பலனும் இல்லை. அதை எடுப்பதன் மூலம் தேவையான ரத்தம் மீண்டும் வந்துவிட போகிறது. வெளியே எடுப்பதனால் அந்த ரத்தத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி புதியது இருக்கும். அதனால அரபு மக்களிடத்தில் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதிகமான பேரித்தம்பளம் போன்ற பழக்க வழக்கங்களால் இயல்பாக ரத்தம் அதிகமாக இருக்கும். ரத்தம் குத்தி எடுக்கின்ற வழக்கம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கற்றுத்தந்தார். அதற்கு பேர் அரபியில ஹிஜாமா அப்படின்னு சொல்லுவோம். மொத்தத்துல என்னன்னு கேட்டா, ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு வழி. இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் கூட மிக முக்கியமான பல்வேறு சட்டத்திட்டங்கள் அது ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டவைகளில், அதாவது அடிப்படை காரணங்கள் பல இருக்கும். சில முக்கியமான காரணங்கள் அதாவது கண்ணியம் சார்ந்ததாக இருக்கும், ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கும், மனித நேயம் சார்ந்ததாக இருக்கும், அதே போன்று ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் இருக்கும். பல சட்டங்களுக்கான அடிப்படை காரணம். இப்ப இன்னைக்கு நம்ம ஒழு செய்யறோம்னா என்ன நன்மைகள்? டாய்லெட் போறோம், யூரின் போறோம், சுத்தம் செய்யறோம், ஒவ்வொரு தடவை ஒழு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கொரோனாவுடைய காலத்துல எல்லாரும் முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க சொல்லப்பட்டது. நம்ம ஒரு நாளைக்கு நிர்பந்தமா பல கட்டங்கள்ல கையை கழுவிதான் ஆகும். கையை கழுவுவோம், ஒழு செஞ்சாகணும். பாத்ரூம் போயிட்டு வந்தா ஒழு செஞ்சாகணும். சாப்பிட உட்காடுறோம், கையை கழுவாம சாப்பிட மாட்டோம். இயல்பாக இந்த தீன் நமக்கு அதை கற்றுத்தந்தது. அதன் வழியாக ஆரோக்கியம் முக்கிய காரணம். சில பேர் ஆச்சரியப்படுறாங்க, வெளிப்புறத்தை கழுவுறது மட்டும் இல்ல, வாய் கொப்பளிங்க, நாசிக்கு மூக்குக்கு தண்ணீர் செலுத்துங்கள், என்ன நன்மை? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு நாம் சாப்பிட்டு வேண்டிய சில துகள்கள் இருக்கலாம், நாம் நன்றியாக வாய் கொப்பளிக்கின்ற பொழுது அவைகள் வெளியே வந்து விடுகின்றன. இல்லைன்னா அது அழுக்காம நாம் நம்முடைய நாசி துவாரம்
நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சிந்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. நோக்கம் என்ன? நாம் மூச்சை, நம்முடைய தேவைப்படக்கூடிய அந்த மூச்சை மூக்கின் வழியாக நாம் சுவாசிக்கின்றோம், இருக்கின்றோம். அந்த பகுதி சுத்தமானதாக இருக்கணும். இல்லைண்டா அதோடு சேர்த்து அழுக்குகளும் செல்லும். உதாரணத்திற்காக சொன்னேன். அதே போன்று இன்று கேன்சர், பிறப்புறுப்பு கேன்சர், பெண்களுக்கானதுலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல பல பேர், அதாவது மற்ற சமுதாயத்தை விட முஸ்லிம் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுவது மிக 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 குறைவு என்று மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தூய்மையும் ஆண்கள் சுண்ணத்து செய்திருப்பதும் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லும். நான் புரிவதற்காக சொல்கிறேன். மார்க்கத்தின் பல்வேறு சட்டத்திட்டங்கள் கண்ணியம், ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கின்ற அதே நேரத்தில் பல சட்டங்கள் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கும். நோய்க்கு மருந்துவது என்பது ஒன்று, நோய் வருவதை தடுப்பது என்பது ஒன்று. பெரும்பாலான சபலாசனம் காட்டிய வழிமுறைகள் நோய் தடுப்பு முறைகளாக இருக்கும். அதற்கு அடுத்து அதையும் தாண்டி மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதற்கு மருத்துவம் செய்கின்ற முறையை சல்லல்லாஹு கற்றுத் தருகிறார். இந்த பணிகள்ல மருத்துவர்கள் ஈடுபடுவதால் தான் அவருக்கு தனி முக்கியத்துவம். ஒரு சல்லல்லாஹு ஹிஜாமா செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்க, ஒரு சகோதரர் இருந்தாங்க. அவர் அடிமை. அவரு தன்னுடைய எஜமானுக்கு 3 திருகம் டெய்லி கொடுக்கணும். சல்லல்லாஹு அந்த எஜமான கூப்பிட்டு சொன்னாங்க, அவர்கிட்ட 3 திருகம் வாங்காதீங்க, டெய்லி 2 வாங்கிக்கங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ இது போன்ற முக்கிய பணியில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் வழங்குவது தவறில்லை என்பதை, அவர்களுக்கு உதவி செய்வதில் தவறில்லை. யாரும் செய்ய முடியாத மிக முக்கியமான பணிகளில் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது தனி கேர் எடுக்கணும் அப்படிங்கிறதும் அங்கு மறைமுகமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ருஃபைதா அப்படின்னு சொல்லுவாங்க. ருஃபைதா பின் சாதியா, முக்கியமான சஹாபி பெண்மணி. ஹந்தக் யுத்தம் முடிந்து பல பேர் காயம் பெற்றிருக்கின்ற நேரத்துல ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு காயம் பெற்றிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக மஸ்ஜித் நபவியில ஒரு டென்ட் அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அவங்களை அங்கே தங்க வச்சிருந்தாங்க. பெட்ல இருக்காங்க. அங்கிருந்து ஓய்வு எடுக்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு டென்ட் அமைத்து கொடுக்கப்பட்டு ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பயணின்னு சொன்னது, அங்கே இருங்க, நீங்க நோயாளிகளையும் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது அவர்களுக்கென்று ஒரு தனி இடத்தை கொடுத்து அந்த பணிக்கென்று ஒருவரை நியமித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு சொல்கிறது, இஸ்லாத்தின் முதல் பெண் நர்ஸ் ருஃபைதா என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகின் முதல் பெண் நர்ஸாக இருந்தவர்கள் ருஃபைதா பின்த் சாதியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார். இவருடைய பெயரில் சவுதி அரேபியாவிலும் சரி, பஹ்ரைனிலும் சரி, இன்னும் பல்வேறு அரபு நாடுகளிலும் சரி, பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது மெடிக்கல் சம்பந்தமான இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இதர கல்வி நிறுவனங்கள் இவர்களுடைய பெயரில் இன்றும் நடந்து வருகிறது. ஞாபகார்த்தமாக மூமின்களே, இப்படி மிக முக்கியமான பணிகளில் ஒன்று மருத்துவம் சார்ந்த துறை. டைரக்டாக ஒன்று அதை நோக்கி செல்வது. ஒருவேளை அது முடியல, எல்லாருமே டாக்டர் சொன்ன இப்ப மற்றவங்க யாரு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதனுடைய துணை படிப்புகளாக எத்தனையோ இருக்கின்றன. அவையிலும் தேர்ந்தெடுப்பதன் மூலம் தங்களுக்கு மட்டுமல்ல ஒரு மனித சமுதாயத்திற்கு நாம் உதவி செய்ய முடியும் என்பது நாம் இந்த நிகழ்வுகளின் வழியாக நடந்த வயநாட்டில் நடந்த நிகழ்வு, அதில் சகோதரி சஃபீனாவுடைய பங்களிப்பு, அவர் கௌரவப்படுத்தப்பட்ட முறையும் நமக்கு அதை வலியுறுத்துகிறது. அதற்கு நமக்கு வழியாட்டுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சிலரை ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பணியின் முக்கியத்துவத்தையும் ஒவ்வொருவரும் தாங்கள் ஈடுபட்டிருக்கின்ற பணியில் இறை இஹ்லாஸோடும் கடமை உணர்வோடும் எப்படி அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்திருக்கிறார்கள். குறிப்பாக வயநாட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்கள் இறந்துட்டாங்க. எந்த முஸ்லிம்கள் இறந்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவானாக. குடும்பத்தை இழந்த, பெற்றோரை இழந்த, பிள்ளைகளை இழந்த, கணவனை இழந்த, மனைவியை இழந்த யார் எஞ்சி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிறந்த பகரத்தை ரப்பு ஏற்படுத்தி தருவானாக. தங்களுடைய நம்மளும் உதவி செஞ்சிருக்கிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹெல்ப் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 55,500 ரூபாய் சொல்ற நம்முடைய மஸ்ஜிதுல மட்டும் கலெக்ட் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடையில ஒரு தடவை போயிட்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை கூட வயநாடு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மிக்க முகாம்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஃபர்ஸ்ட் அவங்கள தத்தெடுத்து வீடுகள் பிடிச்சு, வாடகைக்கு வீடுகள் பிடிச்சு, அதுக்கு அட்வான்ஸ் அந்த ஓனர் கேட்கும் பட்சத்தில் அட்வான்ஸ் கொடுத்து, வாடகை 6 மாசத்துக்கு அப்படித்தான் சொல்றாங்க. குறைந்தபட்சம் நீங்க 6 மாசத்துக்கு கேர் எடுப்பீங்கன்னு சொன்னாதான் நாங்கள் அனுப்ப முடியும் என்று பொறுப்பாளர்கள் குறிப்பிடுகிறார். இது நியாயமானதுதான்.
6 மாசத்துக்கு அட்வான்ஸ், 6 மாசத்துக்கு தேவையான வாடகை, 6 மாதம் அவர்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான செலவுகள், ஏன்னா இன்னும் அவங்க நார்மலுக்கே வரல செலவு. இது அல்லாமல் ஒரு வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்று முதல் உதவியாக இதற்கு பல குடும்பங்களுக்கு செய்வதற்குண்டான ஏற்பாடுகள், அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல்தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் வீடுகளை அவர்கள் விரும்புகின்ற அல்லது பாதுகாப்பான அரசு தருகின்ற இடங்களில் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்குண்டான முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. நாம் நம்முடைய மஸ்ஜிதிலும் சரி, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்ட உதவிகளிலும் நாம் இந்த பணியையும் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை ஒரு தங்கள் கொடுத்த நாம் செய்த அந்த உதவி அவர்களுக்கு எப்படி போய் சேருகிறது என்பதை நாம் தெரிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த தகவலை பதிவு செய்கிறேன். நமக்கு மட்டுமல்ல, குறிப்பாக யாரெல்லாம் அந்த மக்களுடைய அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு உதவி செய்த, அது மிலிட்டரியாக இருக்கட்டும், யாரெல்லாம் அந்த துயர் நீக்கும் பணியில் ஈடுபட்டார்களோ, அது மிலிட்டரியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், பேரிடர் மீட்பு குழுவாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், அல்லது வாலண்டியர்ஸாக இருக்கலாம், அல்லது நம்மை போன்று ஏதேனும் சிறிய பொருளாதார உதவி செய்தவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இம்மை மறுமை ஈருலகிலும் உயர்ந்த கூலியை தருவானாக என்றும், இது போன்ற விபத்துகளிலிருந்து இவர்களையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்றும் உளப்பூர்வமாக துஆ செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. صدق الله العظيم.